ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 அதிகாரிகள் நியமனம். முத்தியால்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் வழக்கு விசாரணை ஜூன் மாதம் துவங்குகின்றது. புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. வம்புப்பட்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பாம்பு நடனத்துடன் சிவன் பார்வதி திருக்கல்யாணம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு நாடாளுமன்ற தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. 967 வாக்குச்சாவடிகளில் 1934 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது 78.90% வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் தேவையான முன்னேற்பாடுகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தல் எண்ணிக்கைக்காக 4 உதவி தேர்தல் அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று நியமித்துள்ளது. அதன்படி புதுச்சேரி சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குனர் சிவராஜ் மீனா, காரைக்கால் கோயில்கள் செயல் அதிகாரி அருணகிரிநாதன் ஆகிய 4 உதவி தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முத்தியால்பேட்டையில் கடந்த மார்ச் மாதம் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் வழக்கு விசாரணை வரும் ஜூன் மாதம் துவங்குகின்றது. புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் விவேகானந்தன் கருணாஸ் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகள் இதுவரை விசாரணைக்கு கூட சிறையில் இருந்து வெளியில் கொண்டு வரப்படாத நிலையில் கைரேகை, தடயங்கள், இரத்த பரிசோதனை அறிக்கை, தடயவியல் ஆய்வு பரிசோதனை, DNA மற்றும் பிரேத பரிசோதனைகளின் முடிவில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 83 சாட்சிகள் வாக்குமூலத்துடன் ஆவணங்களுடன் 600 பக்க குற்றப்பத்திரிகையை விசாரணை குழு காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலான விசாரணை அதிகாரிகள் நீதிபதி சோபனா தேவியிடம் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் விவேகானந்தன் மற்றும் கருணாசிடம் குற்றப்பத்திரிகை நகலை நீதிமன்ற ஊழியர்கள் நேற்று வழங்கினர். இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வரும் 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதிகளில் தொடங்கும் என கூறப்படுகின்றது. புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்த பூர்ணிமாவை ஒட்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புத்த மதத்தை நிறுவிய கௌதம புத்தரது வாழ்க்கையின் 3 முக்கிய நிகழ்வுகளான அவரது பிறப்பு, ஞானம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை நினைவு கூறும் புத்த பூர்ணிமா 3 முறை ஆசிர்வதிக்கப்பட்ட பண்டிகை என்று உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களால் கொண்டாடப்படுகிறது. துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டிய புத்த பெருமான் நாம் நம் வாழ்வில் அனைத்து உயிரினங்கள் மீதும் வளர்த்து கொள்ள வேண்டிய அன்பு, கருணை மற்றும் அகிம்சையின் முக்கியத்துவத்தை போதித்தவர். அவரது ஞானம், செறிவு மற்றும் ஒழுக்கம் பற்றிய போதனைகள் இன்றைய நவீன காலத்திற்கும் பொருத்தமானவை. புத்தபிரான் போதித்த அகிம்சை, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் வழியை பின்பற்றி அன்பான, அமைதியான மற்றும் இரக்கமுள்ள ஓர் உலகத்தை உருவாக்க இந்நாளில் உறுதி ஏற்போம். அனைவருக்கும் புத்த பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். வம்புப்பட்டு முத்துமாரியம்மன் கோவிலில் பாம்பு நடனத்துடன் சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்றது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த வம்புப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் செடல் உற்சவம் கடந்த 18ஆம் தேதி ஐயனாரப்பன் கோயிலில் ஊரணி பொங்கலுடன் துவங்கியது. இதனையொட்டி முத்துமாரியம்மன் கரகம் வீதியுலா, சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிவன் பார்வதி சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி வித்தியாசமான முறையில் பழ வகைகளுக்கு பதிலாக விவசாயிகள் மூலம் நேரடியாக கிடைக்கக்கூடிய தேங்காய், மாங்காய், எலுமிச்சம், கொய்யாக்காய், நெல்கதிர், பனை நுங்கு, வாழைக்காய், நார்த்தங்காய், பப்பாளிக்காய், ஈச்சங்காய் உள்ளிட்டவை சீர்வரிசை தட்டில் வைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து சிவன் பார்வதிக்கு பல்வேறு பூஜைகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பாம்பு நடனத்துடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் வம்புப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் வரும் கல்வி ஆண்டிலிருந்து பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு கட்டாயம் எனவும் விண்ணப்ப பதிவு தேதி, பொது நுழைவுத் தேர்வு தேதி உள்ளிட்ட விவரங்களை சென்டாக் நிர்வாகம் அறிவிக்கும் என சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து துறையின் இயக்குநரும் மருத்துவ கல்வி நோடல் அதிகாரியுமான ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த கல்வியாண்டு 2023-24 வரை பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான சேர்க்கை மாணவர்களின் மேல்நிலைப் பள்ளி கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கீட்டின் இடங்கள் நிரப்பப்பட்டது. இதற்கிடையில் இந்திய நர்சிங் கவுன்சில் கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வெளியிட்ட கடிதத்தின் மூலம் பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்கியுள்ளது. அதன்படி 2023-24 கல்வியாண்டிலிருந்து மாநில அரசு பல்கலைக்கழகத்தால் நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இருப்பினும் புதுச்சேரி அரசின் வேண்டுகோளின்படி 2023-24 கல்வியாண்டிற்கு ஒருமுறை விலக்கு அளிக்கப்பட்டது. 2024-25 ஆண்டிற்கு இந்திய நர்சிங் கவுன்சில் புதுடில்லியின் செயலாளரின் அறிவிப்பின்படி பொது நுழைவுத் தேர்வை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பிஎஸ்சி படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு செவிலியர் தேர்வு வாரியத்தால் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டின் இடங்களை நிரப்ப கடந்த மாதம் 15ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி தேர்வு தேதி, பொது நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இன்றி சிறுநீரக கற்களை அகற்றும் கருவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இன்றி சிறுநீரக கற்களை அகற்றும் கருவி இன்று முதல் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்களுக்கு 4000 ரூபாய் செலுத்தியும் இச்சலுகையை பெற்றுக் கொள்ளலாம் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தகவல்களுக்கு 0413-2296-562 0413-2296-000 0413-22722380 மற்றும் 0413-2298-200 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி விசாக தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வருடம் தோறும் நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவ விழா மிகவும் முக்கியமானது. அதன்படி தொடர்ந்து 38ஆம் ஆண்டாக நடைபெறும் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதனையொட்டி தினமும் காலை திருமஞ்சனமும், இரவில் பல்வேறு சிறப்பு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்வான சுவாமி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதிகளில் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். மேலும் இந்த திருத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக கோயிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோயில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் விபி ராமலிங்கம், இந்து அறநிலையத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோயில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தமுள்ள 967 வாக்குச்சாவடிகளில் 78.90% வாக்குகள் பதிவானது. வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 2 வாரமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் இன்ஜினியரிங் கல்லூரி, மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. சீல் வைக்கப்பட்டுள்ள 2 ஸ்ட்ராங் ரூமிற்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராக்கள் பொறுத்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு நடைபெறுகின்றது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அதற்கு தேவையான முன்னேற்பாடு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை அறை, மேஜைகள் அமைப்பு, பாதுகாப்பு வளையம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெறுகின்றது. இந்நிலையில் நேற்று காலை புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், துணை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான குலோத்துங்கன் ஆகியோருடன் லாஸ்பேட்டையில் உள்ள 2 ஸ்ட்ராங் ரூம்களையும் அதிரடியாக ஆய்வு செய்தார். அப்போது அங்கு 40 நாட்களுக்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்டு வரும் 24 மணி நேர பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பணியில் இருந்த எஸ்பி பாஸ்கரன் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அதற்கு தேவையான முன்னேற்பாடு பணிகள் குறித்து இன்னும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் அறிவுரை வழங்கினார்.
இந்த ஆய்வின் போது வடக்கு காவல் சரக எஸ்பி வீரவல்லவன் மற்றும் லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் வெங்கடாசலபதி மற்றும் போலீசார், பாதுகாப்பு காவலர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். காந்தி வீதியில் ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றப்பட்டது. புதுச்சேரி நகர வீதிகள் அனைத்திலும் வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் வைத்துள்ளனர். இவர்கள் சாலையோரத்தையும் ஆக்கிரமித்து பொருட்களை வெளியில் வைப்பதாக புதுச்சேரி நகராட்சிக்கு ஏராளமான புகார்கள் சென்றது. இதனையடுத்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையிலான அதிகாரிகள் கடந்த 20ஆம் தேதி காந்தி வீதியில் நடந்து சென்று ஆய்வு செய்தனர். அப்போது சாலையில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை எடுத்து உள்ளே வைக்க வேண்டும், சாலையில் பல அடி தூரத்திற்கு ஆக்கிரமித்து அமைத்துள்ள ஷெட் அமைப்புகளை அகற்ற வேண்டும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையிலான நகராட்சி ஊழியர்கள் நேற்று காலை காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் இறங்கினர். கிழக்கு எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, பெரிய கடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பழக்கடை, இளநீர் கடை, தள்ளுவண்டி, ஓட்டல்கள், ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள், டீ கடைகள் நடத்துபவர்கள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து பொருட்கள் வைத்திருந்தனர். எச்சரிக்கை விடுத்து 2 நாட்கள் கழித்தும் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை நகராட்சி ஊழியர்கள் கடை உரிமையாளர்கள் அதனை அகற்றாததால் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். காந்தி வீதி ஐயங்கார் பேக்கரி அருகில் உள்ள சாலையை ஆக்கிரமித்து வைத்திருந்த பழக்கடையை அதிகாரிகள் சீல் வைத்து பூட்டினர். சண்டே மார்க்கெட்டில் கடை நடத்தும் 90% பேர் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். வியாபாரம் முடித்த பின் இரவு பொருட்கள் எடுத்தும் செல்லும் வெளிமாநில வியாபாரிகள் வியாபாரத்திற்கு பயன்படுத்தும் மேஜை, நாற்காலி, இரும்பு கம்பி உள்ளிட்ட பொருட்களை மூட்டை கட்டி சாலையோரம் வைத்துவிட்டு செல்கின்றனர். அத்தகைய பொருட்களையும் நகராட்சி ஊழியர்கள் நேற்று அகற்றினர். வியாபாரிகள் நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதே சமயம் நகராட்சியின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அனைத்து வீதிகளிலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் ஊழியர்களிடம் அவர்கள் தெரிவித்தனர். காவல்துறை சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையானது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. இளைஞர்களையும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களில் விழிப்புணர்வு பேரணி, கவிதை, கட்டுரை போட்டி, தொழில் பயிற்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று உருளையன்பேட்டை காவல் நிலையம் சார்பில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அமலர்பவம் பள்ளியில் நடைபெற்ற இந்த கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்திலிருந்து 10 குழுக்களைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக இந்த போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சிதர் ரெட்டி, பக்தவச்சலம், லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் திரளான காவலர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் விஆர்எஸ் கல்லூரியில் இலகு ரக ராக்கெட் மாதிரி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் விஆர்எஸ் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தனியார் நிறுவனமான ஏரோ கிரீன் டெக்னாலஜிஸ் மூலம் இலகு ரக ராக்கெட் மற்றும் ரோபோக்கள் ஆராய்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. அதன் தொடர்ச்சியாக விஆர்எஸ் கல்லூரி வளாகத்தில் இலகு ரக ராக்கெட் மாதிரி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏரோ கிரீன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் ராஜ மனோகரன், கோவிந்தராஜ் மற்றும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் சரவணன், முதல்வர் அன்பழகன் ஆகியோர் இலகு ரக ராக்கெட் மாதிரியை அறிமுகம் செய்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு அதிகாரி ஜோசப், இசிஇ துறை தலைவர் சாதிக் பாக்ஷா, மெக்கானிக்கல் துறை தலைவர் பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து ஏரோ கிரீன் டெக்னாலஜிஸ் நிர்வாகிகள் கூறுகையில், ஏரோ கிரீன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பேரிடர் கால மீட்பு மற்றும் அவசர உதவிக்கு தேவைப்படும் இலகு ரக ராக்கெட் அறிமுகம் செய்ய உள்ளது. இதற்கான முன்னோட்டமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 11.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இலகு ரக ராக்கெட் உருவாக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் மூத்த உறுப்பினர் தமிழன் மீரான் சீமான் ஹைதர் அலியின் கைபேசி கடை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மூத்த உறுப்பினர் மீரான் என்பவரது மகன் ஹைதர் அலி என்பவரது கைபேசி விற்பனை பழுது நீக்கும் வணிக அங்காடி திறப்பு விழா தட்டாஞ்சாவடி தொகுதி பாக்கமுடையான்பட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ரமேஷ், ராஜ்குமார், சங்கர், பாலாஜி, காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் காமராஜ், தமிழ் தேசிய பேரியக்கம் மாநில செயலாளர்
வேலிரையன், கோரிமேடு செந்தில்முருகன், ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் செயலாளர் பாஸ்கர், பொருளாளர் குமரவேல் அனைவரும் பங்கேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்து விற்பனையை தொடங்கி வைத்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6730 ரூபாய். 1 பவன் 53,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 940 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 அதிகாரிகள் நியமனம். முத்தியால்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் வழக்கு விசாரணை ஜூன் மாதம் துவங்குகின்றது. புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. வம்புப்பட்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பாம்பு நடனத்துடன் சிவன் பார்வதி திருக்கல்யாணம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.